அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மளுடைய கேரளாவில் எங்கே பார்த்தாலுமே சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா தான். ஏன்னா இன்றைக்கி ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வெள்ளத்தில் ரொம்ப ஒரு குவிஞ்சு இருக்காருன்னு கூட சொல்லலாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு பயங்கரமான ஒரு டிமாண்டு. சரிங்க, இந்த டிமாண்டெல்லாம் இருக்கட்டும். இந்த டிமாண்டுனால மக்களுக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து நெரிசல். இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு சாப்பாடு, ஒரு ஃபுட்டு, ஒரு தண்ணி, இது மாதிரி எதுவுமே அவங்களால வாங்க முடியல, போக முடியலைங்க. எதனாலனா எப்பயுமே நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போனால் ஒரு நாளில் சாமி பார்த்துட்டு ஒரு நாள்லேயே கீழே இறங்கிடுவோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் 14 மணி நேரம், 12 மணி நேரம், 6 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல், எதுவும் இல்லாமல் பாதி பக்தர்கள் பந்தளத்திலேயே தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க கூட சொல்லலாங்க. சரி, ஓகேங்க. இப்போ இந்த வருஷம் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னா மறக்காமல் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் பண்ணணும், குழந்தைங்கிட்ட இதை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஐயப்பன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான கன்னிசாமிகள், அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அந்த குழந்தைங்க கையில் ஒரு சின்ன பேண்டு, அந்த பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் ஊர் பெயர், அந்த மாதிரி அந்த குழந்தையோட கையில் நீங்கள் போட்டு விட்டுருங்க. எதனால் சொல்கிறேன்னா, கூட்ட நெரிசலில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் குழந்தைங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியவோ அல்லது ஒரு சிறிய இடத்துலையோ உட்கார வைப்பீங்க. ஆனால் டக்குன்னு அந்த லைனானது, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த லைனு, அந்த க்ரௌடில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைய வந்து நம்மளால் தொலைக முடியாது, அல்லது அந்த கூட்ட நெரிசலில் அந்த குழந்தை காணாத போயிடும். இப்போ ரீசனாக கூட பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கத்தி அலறதெல்லாம் நம்ம கண்ணால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம என்னதான் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்து நம்ம மாலை போட்டுட்டு போனாலுமே நம்ம குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஐயப்பன் வந்து பார்த்து பாருங்க, இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டி ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்க கையில் ஒரு சின்ன பேண்டில் நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்மளுடைய ஊர் பெயர், நம்மளுடைய தந்தையின் பெயர் வந்து எழுதிடுவோம். சேம் அதே மாதிரி ஓரளவுக்கு சின்ன குழந்தைங்களை நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு கன்னிசாமியாக கூட்டிகிட்டு போகிறவங்க அவங்களுடைய குழந்தையோட கையில் ஒரு சின்ன பேண்ட், ஒரு மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அது உதவுன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இதை மறந்துடாதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போகிற எல்லா பக்தர்களுமே ஐயன் துணையாக இருக்கார். ஸோ உங்களுக்கு இதை விட வேறு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இப்போ வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு, வாட்டர் பாட்டில், இது எல்லாமே நீங்களே கொண்டு போயிருங்க. ஏன்னா பயங்கரமான கூட்டம் இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சரியான தண்ணி கிடைக்கிறது இல்லை, சரியான சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. குழந்தைங்களுக்கு தேவையான பால் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்களே கொண்டு போயிருங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, அங்கே போய் நீங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் குழந்தைங்களால் பசி ரொம்பவே தாங்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக, ரொம்ப செக்யூர்டாக நீங்கள் போயிட்டு வாங்க. மறக்காமல் ஃபுட்டு இது எல்லாமே நீங்களே கொண்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா.